வறட்சியான நிலை இருக்கிறதே அதனால் தானா என்று நான் கேட்க விரும்புகிறேன். නමුත් ලෝකේ ඊටාම දුෂ්කර කාලගුණික සහ දේශගුණික තත්ත්වයක් තිබෙන ඊටාම වියලි කාලගුණයක් තිබෙන රටවල් තිබෙනවා ඊටාම ඉහළ සංවර්ධනයක් තිබෙන රටවල්. ஆனால் இந்த உலகத்திலே காலநிலை மோசமாக இருக்கின்ற வறட்சியாக இருக்கின்ற வறண்டிருக்கின்ற பல நாடுகள் இன்று வெகுவாக முன்னேறி இருக்கின்றன. නැගෙනහිර පළාතේ මහමැතිතුමා රැකී ආරක්ෂා ප්‍රශ්නය ගැන කිව්වා. எங்களுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வேலை பிரச்சனை பற்றி குறிப்பிட்டார். මේ රැකී ආරක්ෂා ප්‍රශ්නයල් තියෙන නැගෙනහිර පළාතේ විතරක් නෙවෙයි. இந்த வேலையில்லா பிரச்சனை கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமல்ல இருப்பது. උතුරු පළාතේ රැකී ආරක්ෂා ප්‍රශ්න ඉතාමත් ප්‍රබලයි. வட மாகாணத்திலும் இந்த வேலையில்லா பிரச்சனை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ලංකාවේ පළාත් 9ම රැකී ආරක්ෂා ප්‍රශ්නය ප්‍රබලයි. இலங்கையிலே 9 மாகாணங்களிலும் இந்த வேலையில்லா பிரச்சனை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. එමනම් අපි සෑම කෙනෙක්ම මේ රැකී ආරක්ෂා ප්‍රශ්නේ පමණක් නෙවෙයි මේ රටේ සියලු අංශ සංවර්ධනය කරන්න අපි කටයුතු කිරීම අවශ්‍ය වෙනවා. எனவே வேலையில்லா பிரச்சனை மாத்திரமல்ல அனைத்து துறைகளிலும் நாங்கள் முன்னேற்றமடை செய்வதற்கு ஒன்றுபட்டு நாங்கள் பணியாற்ற வேண்டும். රටක් සංවර්ධනය කරන්න මේ රටේ සාමය තියෙන්න ඕනේ. நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு அந்த நாட்டிலே சமாதானம் அமைதி இருக்க வேண்டும். රටක් සංවර්ධනය කරන්න දේශපාලන ස්ථාවරත්වයක් තියෙන්න ඕනේ. நாட்டிலே முன்னேற்றமடை செய்வதற்கு அரசியல் ரீதியாக ஒரு நிரந்தரத்தன்மை இருக்க வேண்டும். අද ඔබ සෑම කෙනෙක්ම දන්නා ලෝකයේ බොහෝ රටවල් වල ලේ ගංගාවල් ගලා යනවා. විශාල වශයෙන් යුද්ධ පවතින ලෝකේ රටවල් වල. உங்களுக்கு தெரியும் இன்று உலகத்திலே பல நாடுகளிலே இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. பல யுத்தங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பல நாடுகளிலே. ඒ නිසා අපි සෑම කෙනෙකුගේම වගකීමක් සහ යුතුයකමක් තිබෙනවා. මේ රටේ නැවත යුද්ධයක් ඇති නොවීමට වග බලා ගැනීමක් විශේෂයෙන්ම මේ රට සංවර්ධනය කරන්න සියලු දෙනා එකට එකතු වෙලා මේ රට වෙනුවෙන් තමන්ගේ වගකීම් සහ යුතුයකම් ඉටු කිරීමක්. எனவே மீண்டும் இந்த நாட்டிலே யுத்தம் ஏற்படாமல் இருப்பதற்கும் அதே போன்று இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கும் நாங்கள் எல்லோரும் செயற்பட வேண்டும். அதற்கான பொறுப்பும் கடமையும் நாம் அனைவருக்கும் உண்டு. බඳව ජාත්‍යන්තර සංවිධානයේ 2016 වෙනුවෙන් නිකුත් කළ වාර්තාවේ සඳහන් වෙනවා ලෝකේ රටවල් 163ක් අතරින් සාමය වැඩි දියුණු කර ගැනීම සඳහා පසුගිය වර්ෂය තුල ලෝකේ දෙවෙනි තැනට කටයුතු කරලා තිබෙන්නේ අභ්‍යන්තර සාමය සඳහා ශ්‍රී ලංකාව කියලා එකක්. எனவே 2016ஆம் ஆண்டிலே இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய அறிக்கையின்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 163 நாடுகளில் சமாதானத்தை பற்றி பேசும் பொழுது உண்மையிலேயே சமாதானத்துக்காக மிகவும் மும்முரமாக செயற்படுகின்ற நாடுகளிலே எமது இலங்கை தாய் திரு நாடு 2வது இடத்தில் இருக்கின்றதை நான் கூறி வைக்க விரும்புகிறேன். ඒ වගේ මේ වාර්තාවේ සඳහන් වෙනවා පසුගිය වර්ෂය තුල ලෝකයේ සාමය ඇති කර ගැනීමට අභ්‍යන්තර සාමය ඇති කර ගැනීමට වැඩියෙන්ම කැප වූ රටවල් 3ක් ඒ රටවල් 3ට ශ්‍රී ලංකාව අයත් වෙලා තිබෙනවා. அதே போன்று அந்த அறிக்கையிலே மேலும் கூறியிருக்கிறார்கள் உள்நாட்டிலே சமாதானத்தை அமைதியை ஏற்படுத்துவதற்காக பல நாடுகள் முயற்சி எடுத்து வருகின்றன. அந்த நாடுகளிலே முக்கியமாக 3 நாடுகள் முன்னணியிலே வைக்கின்றன. அந்த 3 நாடுகளிலும் எமது இலங்கை இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன். විශේෂයෙන්ම පසුගිය වර්ෂයේ ගත් විට පසුගිය වර්ෂයට වඩා අපි මේ වර්ෂයේ වෙන විට කියන්නේ 2014ට වඩා ගෙවි ගිය වර්ෂයේ ලෝකයේ ප්‍රධාන වශයෙන්ම අපි සාමය සඳහා තිබුණු ශ්‍රේණි තුල රටවල් 18ක් තිබුණු තරමට වඩා අපි ඉදිරියෙන් ඉස්සරහට ඇවිල්ලා තිබෙනවා. எனவே நான் கூற விரும்புகிறேன் கடந்த வருடத்தை விட அதற்கு அடுத்த வருடமான கடந்த ஆண்டிலே முக்கியமாக நாட்டிலே பலவிதமான சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் ஆற்றிய சேவை நிமித்தமாக 18ஆம் நிலைமையிலே இருந்த எமது நாடு இன்று மிகவும் முன்னணியிலே வந்திருக்கின்றது சமாதானத்திற்காக என்று கூறி வைக்க விரும்புகிறேன். මේ පෞද්ගලික අවුරුද්දට වඩා රටවල් 18ක් පසු කරගෙන අපි සාමය සඳහා ඉදිරියට ගිය බව ජාත්‍යන්තර සංවිධාන ප්‍රකාශ කරනවා. எனவே சர்வதேச நிறுவனங்கள் கூறுகின்றன கடந்த வருடத்தை விட 18 நாடுகளை கடந்து நாங்கள் முன்னணியிலே சமாதானத்துறையில் இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். ප්‍රධාන වශයෙන්ම අපි හැම කෙනෙක්ම සියලුම දෙනා එකම ජන කොටසක් විදියට මේ රටේ ජීවත් වෙන්න ඕන. இந்த நாட்டிலே வாழ்கின்ற அனைவரும் ஒரே மக்கள் கூட்டமாக ஒரே இன மக்களாக வாழ வேண்டும். මේ රටේ පාසල් දරුවෝ වගේම සමස්ත දරුවෝ මේ රටේ ඉන්නවා මිලියන් ගණනක්. සිංහල දමිළ මුස්ලිම් බර්ග දරුවෝ මිලියන් ගණනක් මේ රටේ ඉන්නවා. எனவே பாடசாலை பிள்ளைகள் இந்த நாட்டிலே சிங்கள தமிழ் முஸ்லிம் பரங்கிர் என்று அவர்கள் லட்சக்கணக்காக மாணவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். பிள்ளைகளையும் எனது சொந்த பிள்ளைகளாகத்தான் நான் கருதுகிறேன்.
ඒ වගේම තමයි මේ රටේ සිංහල දෙමළ බෞද්ධ හින්දු මුස්ලිම් විවිධාකාරී භාෂා සහ ආගම් වලට අයත් ජන කොටස් ජීවත් වෙන බව ඔබ දන්නවා. இந்த நாட்டிலே எங்களுக்கு தெரியும் சிங்கள தமிழ் முஸ்லீம் அதே போன்று பல இனங்களையும் பல மதங்களையும் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். මේ සෑම කෙනෙක්ම සමාජය තුළ එකම සහෝදරත්වයෙන් සාමයෙන් ජීවත් වීම අවශ්‍යයි. இவர்கள் அனைவரும் இந்த நாட்டிலே சமாதானத்தோடும் சகோதரத்தோடும் வாழ வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. ඒ නිසා රජයක් විදිහට ඒ සඳහා මුළු මහත් ජනතාව තුළ සහෝදරත්වය ඇති කරන්න අපි කැප වෙනවා. எனவே அரசாங்கம் என்ற வகையிலே மக்கள் மத்தியிலே அந்த சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுகிறோம். විශේෂයෙන්ම මේ සාමය ඇති කිරීම සහ ආර්ථික සංවර්ධනයේදී සෑම මිනිසෙක් සතු වගකීමක් සහ යුතුකම් රාශියක් තිබෙනවා. எனவே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் ஒவ்வொரு மனிதனும் ஆற்ற வேண்டிய முக்கியமான கடமைகள் பொறுப்புகள் இருக்கின்றன. ඒ ආයතන දෙපාර්තමේන්තු සහ සංස්ථා වශයෙන් වෙන් කරලා කටයුතු කරන්න පුළුවන් කමක් නැහැ. எனவே அதை நிறுவனமாக இல்லாமல் கூட்டுத்தாபனங்களாக அரசாங்க திணைக்களங்களாக நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. ඒව ආගම් සහ භාෂා ජාති කුල ගෝත්‍ර විදිහට බෙදලා කතා කරන්න පුළුවන් කමක් නැහැ. அதை நாங்கள் இன மத குல கோத்திரமாக பிரித்து பார்க்க முடியாது. අපි සෑම කෙනෙක්ම අපේ හිතට එකඟව අපි තීන්දුව කරන්නට ඕනේ සමාජයේ ජීවත් වෙන එක සෑම කෙනෙක්ම එක සමානයි කියලා හිතන්න. எனவே இந்த சமூகத்திலே வாழ்கின்ற அனைவரும் சமமானவர்கள் சமத்துவமானவர்கள் என்று எங்களுடைய உள்ளத்துக்கு சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நாங்கள் வாழ வேண்டும். ඒ නිසා මේ මඩකල්පුව දිස්ත්‍රික්කයේ වගේම නැගෙනහිර පළාත සංවර්ධනය කිරීම සඳහා අප විසින් කළ යුතු කාර්යයන් අප විසින් තේරුම් ගැනීම අවශ්‍යයි. எனவே மட்டக்களப்பு மாவட்டத்தை போன்று முழு கிழக்கு மாகாணத்தையும் முன்னேற்றமடைய செய்ய வேண்டிய விஷயங்கள் என்பதை பற்றி நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். මේ නැගෙනහිර පළාත මඩකල්පුව දිස්ත්‍රික්කයේ ප්‍රමුඛව ජාතික ආර්ථිකයට දෙන ශක්තිය මොනවද කියන එක අපි සොයා බැලිය යුතුයි. எனவே தேசிய பொருளாதாரத்துக்கு தேவையான சக்தியை எவ்வாறு இந்த மட்டக்களப்பு மாவட்டம் கிழக்கு மாகாணத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக் கொடுக்க முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். විශේෂයෙන්ම නැගෙනහිර පළාත කෘෂි කර්මාන්තයේ පසු සම්පත් කර්මාන්තයේ වශයෙන් ගත් විට ඉතාම ස්වයංපෝෂිත වශයෙන් ගොඩනංවන්න පුළුවන් ඉදිරියට ගෙන යන්න. எனவே நெல் விவசாய துறையிலே அதே போன்று கால்நடை வளர்ப்பு துறையிலே முக்கியமாக உங்களுடைய மாகாணம் மிகவும் முன்னணியிலே இருக்கின்றது. නැගෙනහිර පළාතේ දීවර කර්මාන්තයේ විශේෂයෙන්ම කරදිය සහ මිරිදියේ සියලු අංශ විශාල වර්ධනයක් ඇති කරන්න පුළුවන්. அதே போன்று எல்லா துறையிலும் எங்களுடைய மீன்பிடி துறை மிக முக்கியமாக இருக்கிறது இந்த மாவட்டத்திலே இந்த மாகாணத்திலே. දකුණු පළාතටත් වඩා නැගෙනහිර පළාතේ සංචාරක ව්‍යාපාරය වැඩි දියුණු කරන්න පුළුවන්. அதாவது தென் மாகாணத்தை விட கூடுதலாக உல்லாச பயண துறையை உங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே இன்னும் நீங்கள் மேம்படுத்த முடியும். මේ රටේ මහා සංවර්ධනයක් පිළිබඳව ලොකුවට කයිවාරු ගහන අය ඉන්නවා. இந்த நாட்டிலே பெரிய அபிவிருத்தியை பற்றி பூச்சாண்டியாக பெரிசாக பேசுகின்ற பலர் இருக்கிறார்கள். නමුත් පෞද්ගලික අවුරුදු 20ක කාලය තුල මේ රටේ දේශීය කර්මාන්ත සියල්ල කඩා වැටලා තියෙනවා. ஆனால் கடந்த 20 வருட காலமாக இந்த நாட்டிலுடைய இருக்கக்கூடிய தேசிய எங்களுடைய கைத்தொழில் எல்லாம் அதள பாதாளத்திலே போய்விட்டன. අපි විදේශ වෙළඳපොළ ජාත්‍යන්තර වෙළඳපොළට යවන අපේ දේශීය නිෂ්පාදන සියල්ල කඩා වැටලා තියෙනවා. எனவே நாங்கள் சர்வதேச சந்தைக்கு நாங்கள் செல்வதற்கு கூட எங்களுடைய உள்நாட்டு எங்களுடைய உற்பத்திகள் அதள பாதாளத்திலே விழுந்திருக்கிறது. අපේ අපනයන සහ ආනයන පරතරය විශාල වශයෙන් දිග්ගැහිලා තියෙනවා. எங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறையிலே பெரிய ஒரு அளவு வித்தியாசம் இருக்கிறது. අපේ විදේශ වට්ටම් පහළ බැහැලා තියෙනවා. எங்களுடைய வெளிநாட்டு பெருமதி பெருமளவு குறைந்திருக்கிறது. ජාත්‍යන්තර වෙළඳපොළේ අපේ දේශීය නිෂ්පාදන විශේෂයෙන්ම අපනයන ඉතාමත්ම පහළ මට්ටමක තියෙන බිඳුවේ තියෙන්නේ. சர்வதேச துறையிலே எங்களுடைய ஏற்றுமதிக்கான எங்களுடைய பொருட்கள் மிகவும் குறைந்திருக்கின்றன. சுருக்கமாக சொல்ல போனால் அது மிகவும் குறைந்து சைவராகத்தான் இருக்கிறது. ඒකට ප්‍රධාන හේතුව තමයි දේශීය කර්මාන්තවල තියෙන කඩා වැටීම. அதற்கு முக்கியமான காரணம் தான் உள்நாட்டு உற்பத்திகள் விழுந்து விட்டமை. පහුගිය අවුරුදු 10කට වැඩි කාලයක් මේ රටේ විශාල කර්මාන්ත මධ්‍යම ප්‍රමාණයේ කර්මාන්ත 500කට වැඩි කර්මාශාලා වහලා තියෙනවා. எங்கள் நாட்டிலே 500க்கும் மேற்பட்ட மத்திய தர கைத்தொழில் நிறுவனங்கள் கடந்த 10 ஆண்டுகளிலே மூடப்பட்டிருக்கின்றன. පාරවල් හැදුලට විදුලිය දුන්නට මූලික වශයෙන් ඒ ජාතික අවශ්‍යතාවයන් වල ප්‍රමුඛතාවයන් හඳුනාගෙන ජාතික ප්‍රමුඛතාවයන් මත සංවර්ධන කාර්යයන් සිද්ධ වෙලා නැහැ. எனவே பாதைகள் மின்சாரம் எல்லாம் போட்டாலும் முக்கியமாக எங்களுடைய தேசிய அபிவிருத்திக்கு தேவையான பல விஷயங்களுக்கு அவர்கள் முன்னுரிமை வழங்கி இருக்கவில்லை. පාරවල් හදනකොට විදුලිය දෙනකොටත් ඒවා දීලා තියෙන ජාතික ප්‍රමුඛතාවම නෙවෙයි එක එක්කෙනාගේ පුද්ගලික කැමැත්ත මතයි. எனவே பாதைகள் செய்யும் பொழுதும் மின்சாரம் வழங்கும் பொழுது கூட அவர்கள் தேசிய மட்டத்திலே எண்ணி அவ்வாறு செய்யவில்லை. ஒவ்வொரு தனிப்பட்டவருடைய தேவைகளுக்காகத்தான் அவ்வாறு செய்தார்கள்.
මේ රටේ පරිපාලන දිස්ත්‍රික්ක 25ක් තියෙන බව ඔබ පිළිගන්නවා. இந்த நாட்டிலே 25 நிர்வாக மாவட்டம் இருக்கின்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள். ඒ පරිපාලන දිස්ත්‍රික්ක 25 පළාත් 9කට අයත් බව ඔබ දන්නවා. அந்த 25 நிர்வாக மாவட்டங்களும் 9 மாகாணங்களாக இருக்கின்றன என்பதும் உங்களுக்கு தெரியும். රටක සංවර්ධනය කියන්නේ මේ පරිපාලන දිස්ත්‍රික්ක 25 පළාත් 9ක් එක හා සමාන සංවර්ධනයට යන්න ඕනේ. எனவே இந்த 25 நிர்வாக மாவட்டங்களும் 9 மாகாணங்களும் ஒரே மாதிரியாக சமமாகத்தான் முன்னேற வேண்டும். එක එක්කෙනාට ඕන විදිහට හැන්දෙන් බෙදලා හරියන්නේ නැහැ. ஒவ்வொருவருக்கு தேவையான விதத்திலே வெவ்வேறு கரண்டிகள் மூலம் நாங்கள் வழங்க முடியாது. ඒ නිසා අපි වර්තමාන රජයේ රාජ්‍ය ප්‍රතිපත්තිය තුල සෑම දිස්ත්‍රික්කයකටම සමාන සංවර්ධනයක් සඳහා වාර්ෂික මුදල් වෙන් කරන්නේ. எனவே எங்களுடைய அரசாங்க கொள்கையின்படி எல்லா மாவட்டத்திற்கும் நாங்கள் தேவையான விதத்திலே ஒரே விதத்திலே தான் நாங்கள் சமமாக கவனித்து செலவு செய்கிறோம். මඩකල්පුව දිස්ත්‍රික්කයේ සංවර්ධනය කිරීම සඳහා අපි මේ වන විට හදලා තියෙන සැලසුම් මේ වන විට ක්‍රියාත්මක වෙනවා. நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்காக செய்துள்ள ஒவ்வொரு திட்டங்களும் இப்போது செயல்பட்டு வருகின்றன. නැගෙනහිර පළාත සහ උතුරු පළාතේ සංවර්ධනයට ප්‍රමුඛත්වයක් දීලා තිබෙනවා. கிழக்கு மாகாணத்துக்கும் வடக்கு மாகாணத்துடைய அபிவிருத்திக்காக நாங்கள் முன்னுரிமை வழங்கி இருக்கிறோம். විදේශීය ජාත්‍යන්තර ආයෝජන ආධාර විශාල වශයෙන් යෙදෙන්නේ නැගෙනහිර සහ උතුරු පළාත්වලට. எங்களுக்கு வெளிநாட்டில் வரக்கூடிய எல்லா உதவிகளும் அதே போன்று வெளிநாட்டில் இருந்து வருகின்ற முதலீடுகள் எல்லாம் அதிகமாக கிழக்கு மாகாணத்துக்கும் வட மாகாணத்துக்கும் தான். ඒකට ප්‍රධාන හේතුව යුද්ධය නිසා වැඩිපුර පීඩා වෙච්ච අඩු සංවර්ධනයක් මේ රටේ තියෙන්නේ මේ පළාත් දෙක නිසා. அதற்கான காரணம் யுத்தத்தின் காரணமாக மிகவும் கஷ்டப்பட்ட மக்கள் இந்த 2 மாகாணத்தில் தான் வாழ்கின்றார்கள். அதன் தான் இதற்கான காரணம். අපි රජයක් විදියට කැප වෙන්නේ මේ සියලු රටේ සියලු ජනකොටස් වලට හොඳ රටක් හදන්නයි. எனவே நாட்டிலே வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் நல்ல ஒரு நாடாக மாற்றி அமைப்பதற்காகத்தான் எமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகிறது. මේ ඉන්න සෑම දරුවෙකුට හොඳ රටක් හදලා දෙන්න. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு நாட்டை நாங்கள் கட்டி கொடுக்க வேண்டும். මේ ඉන්න දරුවන්ට සතුටින් ජීවත් වෙන සමාජයක් හදන්න. இந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். ලෝකේ වෙනත් රටකට දෙවෙනි නොවන රටක් විදියට මේ රට ගොඩනගන්න. உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டுக்கும் இரண்டாம் தர நாடாக மாறாத விதத்திலே நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் இந்த நாட்டை. මේ රට ගොඩනගන විට විශේෂයෙන් අපි තේරුම් ගත යුතු කරුණු කීපයක් இந்த තියෙනවා. நாட்டை கட்டி எழுப்பும் பொழுது நாங்கள் புரிந்திருக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. මේ රටේ සිංහල බෞද්ධ ජනතාවට මහා සංස්කෘතියක් තියෙනවා. இந்த நாட்டிலே சிங்கள பௌத்த மக்களுக்கு பெரிய ஒரு கலை இருக்கிறது, கலாசாரம் இருக்கிறது. ඒ සෑම කෙනෙකුට ශ්‍රේෂ්ඨ ඉතිහාසයක් තිබෙනවා. அவர்களுக்கும் பெரிய ஒரு சரித்திரம், வரலாறு இருக்கிறது. මේ රටේ හින්දු දමිළ ජනතාවට මහා සංස්කෘතියක් තියෙනවා. இந்த நாட்டிலே வாழ்கின்ற தமிழ் இந்து மக்களுக்கும் பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது, கலாசாரம் இருக்கிறது. ඒගොල්ලන්ට මහා ඉතිහාසයක් තියෙනවා. அவர்களுக்கு பாரிய ஒரு வரலாறு இருக்கிறது. මේ රටේ මුස්ලිම් විශේෂයෙන්ම ඉස්ලාමීය ජනතාවට මහා සංස්කෘතියක් තියෙනවා, ඉතිහාසයක් இந்த තියෙනවා. நாட்டிலே வாழ்கின்ற இஸ்லாமிய மக்களுக்கு கூட அவர்களுக்கு ஒரு கலாசாரம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. මේ සෑම කෙනෙකු මේ රටේ ශ්‍රී ලාංකිකයෝ. இவர்கள் அனைவரும் இந்த நாட்டின் இலங்கையர்கள் தான். ඒ එක් එක්කෙනාගේ තිබෙන සංස්කෘතික තත්ත්වයන් අනුව අපි විසින් ගත යුතු දේශපාලන තීන්දුව තීරණය ගැනීම අවශ්‍ය වෙනවා. எனவே அவருடைய கலாசார நிலைமைகளை சரியாக புரிந்து அறிந்து அதன் அடிப்படையிலே நாங்கள் அரசியல் தீர்வுகளை நாங்கள் எடுக்க வேண்டும். පුතක තියෙන නීතියට විවස්ථාවට වඩා සමාජයක තියෙන සංස්කෘතිය ඉතාම බලවත් කියන එක තේරුම් ගන්න ඕනේ. எனவே புத்தகத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் இல்லாவிட்டால் அரசமைப்பில் இருக்கக்கூடிய சட்டங்களை விட சமூகத்தில் இருக்கக்கூடிய கலாசார முக்கியத்துவத்தை நாங்கள் மதிக்க வேண்டும். ඒ නිසා මේ රටේ සිංහල බෞද්ධ ජනතාවගේ අනන්‍යතාවය සෑම කෙනෙක්ම අපි තේරුම් ගන්න ඕනේ. எனவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த மக்களுடைய அடையாளத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். මේ රටේ මුස්ලිම් ඉස්ලාමීය ජනතාවගේ අනන්‍යතාවය අපි තේරුම් ගන්න ඕනේ. அதே போன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் இஸ்லாமிய மக்களுடைய அந்த அடையாளத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். මේ රටේ හින්දු දමිළ ජනතාවගේ අනන්‍යතාවය අපි තේරුම් ගන්න ඕනේ. இந்த நாட்டிலே வாழ்கின்ற இந்து தமிழ் மக்களுடைய அந்த அடையாளத்தையும் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். මේ සෑම කෙනෙකුටම සාධාරණ සමාජයක සහයෝගයෙන් සහජීවනයෙන් ජීවත් වීමේ අයිතිය තහවුරු කරන්න ඕනේ. எனவே இந்த நாட்டிலே வாழ்கின்ற இவர்கள் அனைவருக்கும் ஒன்றாக சமாதானமாக வாழக்கூடிய, நல்லிணக்கத்துடன் வாழக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். සෑම කෙනෙකුට බියෙන් සැකෙන් තොරව ජීවත් වීමට නිදහස සතුටින් තියෙන්නට ඕනේ. எனவே எல்லோருக்கும் பயம், சந்தேகம் இல்லாமல் அவர்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய நிலைமை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ඒ නිසා අපි හැම වෙලේම අන්තවාදීන් වෙන්න හොඳ නැහැ, ජාතිවාදීන් වෙන්න හොඳ නැහැ. எனவே நாங்கள் எப்பொழுதும் இனவாதிகளாக, கடும் போக்காளர்களாக இருக்கக்கூடாது. මේ රටේ සාමය සහ සහජීවනය සඳහා අපි හැම කෙනෙක්ම කැප වෙන්න ඕනේ. இந்த நாட்டிலே சமாதானத்தை நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் அர்ப்பணிப்புடன் பணிபுரிய வேண்டும்.
අපි බ්‍රිතාන්‍ය පාලනය මේ රට නිදහස ලබා ගන්න විට එදා සිංහල දමිළ මුස්ලිම් නායකයෝ සියලු දෙනාම සහෝදරත්වයෙන් සටන් කළා තමයි බ්‍රිතාන්‍ය පාලනයෙන් 47 මේ රටේ නිදහස ලබා ගත්තේ. 1948 ஆண்டிலே நாங்கள் பிரித்தானியாவில் இருந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெறும் பொழுது இந்த நாட்டிலே வாழ்ந்த சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்துதான் அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள். නමුත් නිදහසෙන් පසු ලංකාවේ විශේෂයෙන්ම පහුගිය දශක කිහිපය තුළ නායකයන් කටයුතු කරන විට එක් එක් සමාජයෙන් සංස්කෘතික තත්ත්වයන් තේරුම් අරගෙන වැඩ නොකිරීම නිසා තමයි අපිට යුද්ධයකට මුහුණ දෙන්න සිද්ධ වුනේ. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு பல ஆண்டு காலமாக முக்கியமாக கடந்த சில தசாப்தங்களாக சிலர் சரியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தன்மைகளை கலாச்சாரத்தை புரியாமல் செயற்பட்ட காரணத்தினாலே தான் இந்த அழிவு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ඒ නිසා අපි හැම කෙනෙක්ම අපේ රට වෙනුවෙන් අපේ වගකීම් සහ යුතුකම් අපි ඉටු කරනවා. எனவே நாம் அனைவரும் எமது நாட்டுக்காக எங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்ய வேண்டும். සමාජයේ ජීවත් වෙන හැම මිනිහෙක්ම එක සමාන මිනිහෙක් විදිහට අපි පිළිගමු. சமூகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் சமமானவன் சமத்துவமான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ආගම භාෂාව ජාතිය කුලය ගෝත්‍රයන්ව මිනිස්සු බෙදන්න සූදානම් වෙන්න එපා. எனவே இன மத குல பேதம் பார்த்து மக்களை பிரிக்க நீங்கள் தயாராக வேண்டாம். එහෙම බෙදන්න ගියොත් තමයි ආපහු යුද්ධවලට මුහුණ දෙන්න සිද්ධ වෙන්නේ. அவ்வாறு பிரிக்க முயற்சிப்பட்டால் தான் நாங்கள் மீண்டும் யுத்தத்தை எதிர்நோக்க வேண்டி வரலாம். ඒ නිසා ඔබ සමග මේ සද්දාවේ බඩගල්පුව විශේෂයෙන්ම වෙබ ක්‍රීඩාංගණය ඉක්මන් ලැබීම ගැන මා නැවතත් සතුටු වෙනවා. எனவே இந்த இனிய மாலை பொழுதிலே மட்டக்களப்பிலே குறிப்பாக இந்த வெபர் விளையாட்டரங்கிலே உங்களை சந்திக்க கிடைத்ததை பற்றி நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். මේ දරුවන්ටත් මේ දෙමව්පියන්ටත් මේ ප්‍රදේශයේ සංවර්ධනය කරලා හොඳ අනාගතයක් ලබා දීමට අපි රජයක් විදිහට අපේ වගකීම් සහ යුතුකම් අපි ඉටු කරනවා. இந்த பிள்ளைகளுக்கும் இந்த பெற்றோர்களுக்கும் இந்த பகுதியுடைய முன்னேற்றத்திற்காக தேவையான எல்லா நடவடிக்கைகளும் செய்து கொடுப்பதற்கு எங்களுடைய அரசாங்கம் பொறுப்புடன் செயல்படும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். මේ ක්‍රීඩාංගණේ ක්‍රීඩා පිටිය කියන විශේෂයෙන්ම ජාතික සංහිඳියාවට ඉතාමත් හොඳ ക്ഷേම භූමියක්. எனவே இந்த விளையாட்டரங்கை பற்றி பார்க்கும் பொழுது இந்த விளையாட்டரங்குக்கு விளையாட வருகின்றவர்களுக்கு நல்லிணக்கத்துக்கான இது முக்கியமான நல்ல ஒரு இடம் என்பதை கூறி வைக்க விரும்புகிறேன். මම ගිය මාසේ යාපනයට ගිහිල්ලා ඇල්ෆ්‍රඩ් දුරයප්පා ක්‍රීඩාංගණය විවෘත කළා. நான் கடந்த மாதம் யாழ்ப்பாணத்துக்கு போய் ஆல்ஃபிரட் துரையப்பா விளையாட்டரங்கை நான் திறந்து வைத்தேன். අද ඔබේ මේ නැගෙනහිර ප්‍රදේශයට ඇවිල්ලා වෙබර් ක්‍රීඩාංගණය විවෘත කළා. இன்று உங்களுடைய இந்த கிழக்கு பகுதிக்கு வந்து இன்று வெபர் விளையாட்டரங்கை நான் திறந்து வைத்தேன். මේ ක්‍රීඩා පිටියේ ක්‍රීඩා කරනකොට සිංහල දමිළ මුස්ලිම් කියලා ભેදයක් තියෙනවාද ක්‍රීඩා කණ්ඩායම්? இந்த விளையாட்டு திரளிலே நீங்கள் விளையாடும் பொழுது சிங்கள தமிழ் முஸ்லிம் என்று ஒரு பேதம் இருக்கிறதா? ඒ වගේම කතෝලික ඉස්ලාමීය නැත්නම් වෙනත් හින්දු කියලා හැම ભેදයක් තියෙනවාද මේ ක්‍රීඩා පිටියේ සෙල්ලම් කරනකොට? இங்கே விளையாடும் பொழுது இஸ்லாம் கத்தோலிக்க இந்து என்று ஒரு பேதம் இருக்கிறதா? ඒක අපි හැම කෙනෙක්ම තේරුම් ගන්න ඕනේ. அதை நாங்கள் எல்லோரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ක්‍රීඩා පිටියේ තියෙන සමගිය නගරේ තියෙන්න ඕනේ. அந்த விளையாட்டரங்கிலே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை நகரத்திலும் இருக்க வேண்டும். ක්‍රීඩා පිටියේ තියෙන සමගිය ගමේ තියෙන්න ඕනේ. விளையாட்டரங்கிலே விளையாட்டுமை இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை கிராமத்திலும் இருக்க வேண்டும். ක්‍රීඩා පිටියේ තියෙන සමගිය සහ සහෝදරත්වය රටේ තියෙන්න ඕනේ. எனவே அந்த விளையாட்டு அரங்கிலே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையும் அந்த சுந்தரமான தன்மையும் ஒரு நாட்டிலே இருக்க வேண்டும். ඒ නිසා අපි ඔබ සියලු දෙනා එක් වෙලා හොඳ රටක් හදමු. எனவே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு நாட்டை கட்டி எழுப்புவோம். හෙට උපදින දරුවන්ට හොඳ රටක් හදලා දෙමු. நாளை பிறக்கப் போகின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நாட்டை கட்டி எழுப்புவோம். අද මේ අවස්ථාවට මට විශේෂයෙන්ම ආරාධනා කිරීම පිළිබඳව ක්‍රීඩා අමාත්‍ය ජයශ්‍රී ජයසේකර මහත්මයා ඇතුළු ක්‍රීඩා අමාත්‍යාංශයට මගේ ගෞරවනීය ස්තුතිය පුද කරනවා. இன்று இந்த நிகழ்வுக்கு எனக்கு வரும்படி அழைப்பு விடுத்த விளையாட்டுத்துறை அமைச்சர் ஜெயஸ்ரீ ஜெயசேகர் அவர்களுக்கும் அவருடைய அமைச்சை சார்ந்தவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். පාර්ලිමේන්තු පළාත් සභා සහ පළාත් පාලන ආයතන සියලු ප්‍රධානීන් සහ මැති ඇමතුරුන්ට මගේ ගෞරවනීය ස්තුතිය පුද කරනවා. அதே போன்று பாராளுமன்ற மாகாண சபை மற்றும் உள்ளாட்சி சபை அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். මේ සඳහා කැප වූ සියලු රාජ්‍ය නිලධාරීන්ට මගේ ගෞරවනීය ස්තුතිය පුද කරනවා. இதற்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய அனைத்து அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். මගේ මේ ආදරණීය දරුවන්ට සහ දෙමව්පියන්ට මගේ ගෞරවනීය ස්තුතිය පුද எனது කරනවා. இந்த அன்பார்ந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். ඔබ සියලු දෙනාට දෙවි පීඨයි තෙරුවන් සරණයි.